தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி. திருப்புவனம் அஜித்குமார் கொலை வழக்கு டிஎஸ்பி தலைமையிலான சிபிஐ அதிகாரிகள் நாளை மதுரை வருகை தர உள்ளனர். இதுகுறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் உள்ளார். பாண்டியராஜன், சிபிஐ அதிகாரிகள் நாளை மதுரை வருகை தர உள்ளார்கள். இது குறித்த மேலும் விவரங்கள் என்ன? நிச்சயமாக கிருஷ்ணவேணி, திருப்புவனம் அஜித்குமார் கொலை வழக்கு டிஎஸ்பி தலைமையிலான சிபிஐ அதிகாரிகள் நாளை மதுரை வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மதுரையில் சிபிஐ அதிகாரிகள் திங்கட்கிழமை முதல் விசாரணை தொடங்க உள்ளனர். அஜித்குமாரின் கொலை வழக்கை விசாரிப்பதற்கான அலுவலர்களை ஒரு வாரத்தில் சிபிஐ இயக்குநர் நியமிக்க வேண்டும். அந்த அலுவலர்கள் மாவட்ட கூடுதல் நீதிபதியின் விசாரணை அறிக்கை மற்றும் அவரது கட்டுப்பாட்டில் இருக்கும் சாட்சிகள் ஆவணங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். விசாரணையை முறையாக நடைமுறை வேண்டும். அனைத்து தரப்புகளையும் விரிவாக விசாரணை மேற்கொண்டு இறுதி அறிக்கையை சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் ஆகஸ்ட் 20 தாக்கல் செய்ய வேண்டும். தடய அறிவியல் துறை அறிக்கையை ஒரு வாரத்திற்குள் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும். மதுரை சிவகங்கை மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை தரப்பில் சிபிஐ விசாரணை அலுவலர்களுக்கான வாகன வசதி உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் செய்து தர வேண்டும். சாட்சிகளுக்கு போதிய வசதி பாதுகாப்பு வழங்கப்படுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் திருப்புவனம் அஜித்குமார் வழக்கை விசாரணை நடத்துவதற்காக டிஎஸ்பி தலைமையிலான சிபிஐ அதிகாரிகள் டெல்லியில் இருந்து ஞாயிற்றுக்கிழமை விமானம் மூலம் மதுரை வந்து திங்கட்கிழமை முதல் விசாரணை தொடங்க உள்ளனர். மதுரையில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் உள்ள சிபிஐ அதிகாரிகளும் அலுவலர்களும் அவர்களுக்கு உதவியாக விசாரணை பணிகளை மேற்கொள்ள உள்ளனர். கிருஷ்ணவேணி, திருப்புவனம் கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக டிஎஸ்பி தலைமையிலான சிபிஐ அதிகாரிகள் நாளை மதுரை வருகை தர உள்ளனர். இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாண்டியன்.